ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா 12th கெமிஸ்ட்ரியில் 60 யூனிட்டில் உள்ள சாலிட் ஸ்டேட்டில் உள்ள மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். நம்ம ஏற்கனவே ஷார்ட் கீ டிஃபெக்ட்டும் ஃப்ரங்கல் டிஃபெக்ட்டும் பார்த்தாச்சு. இப்போ மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் பார்க்க போகிறோம். மெட்டல் எக்ஸஸ்னாவே இது சாலிட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே மெயினாக பார்த்தீங்கன்னா கேட்டயான்ஸும் ஆனயான்ஸும் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கேட்டயான்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, மெட்டல்ஸும் அயனிக் காம்பவுண்ட்ஸ். மெயினாக பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸும் நான் மெட்டலும் ஃபார்ம் பண்ணுற காம்பவுண்டு பேர் தான் அயனிக் சாலிட் சொல்கிறது. இதில் சோடியம் பொட்டாசியம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அல்கலி மெட்டல், குளோரின் ஒரு நான் மெட்டல், சரிங்களா, சேர்ந்து ஃபார்ம் பண்ணுது. மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இங்கே மெட்டல்ஸு கூட இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டாக உள்ள மெட்டல்ஸ் மீன் கேட்டயான்னு சொல்லலாம். அதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஆனயான்ஸ்னால் ஒரு நான் மெட்டல்ஸ் குறைவாக இருக்குன்னு சொல்ல வராங்க. இதான் ரீசன், வேறு ஒன்றும் கிடையாது. பாருங்கள், metal excess defect arise due to the presence of more number of metal ions as compared to anions. மெட்டல்ஸ்னால் எப்படிங்க ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டல்ஸ் எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணிவிட்டு மெட்டல் ப்ளஸ்ஸாக மாறும். அதை நம்ம கேட்டையான எடுத்துக்கிடுவோம், சரிங்களா. அடுத்து ஆனயான்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், நான் மெட்டல்ஸ் எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிடுச்சுனாக்கா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியும் அது மைனஸ் சார்ஜ் இருக்கும், அது ஆனயான்னு சொல்லுவோம். சொல்கிறாங்க பாருங்கள், திஸ் டைப் ஆஃப் டிஃபெக்ட் ஸோ இந்த அல்கலி மெட்டல் ஹாலைட்ஸ். அல்கலி மெட்டல் ஹாலைட்ஸ் மட்டும் தான் இந்த டைப் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் ஏற்படும் சொல்கிறாங்க. சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு சொல்கிறாங்க. இங்கே நம்ம பார்த்தோம்னா சோடியம் குளோரைடு மட்டும் தான் நம்ம எடுத்திருக்கோம். அடுத்து பாருங்களேன், இந்த டிஃபெக்ட் ஏற்பட்டாலும் எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி ஃபார்ம் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. இந்த கிறிஸ்டல்ஸில் நமக்கு இது மாதிரி டிஃபெக்ட் ஃபார்ம் பண்ணாலும் எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டியாக இருக்குது சொல்கிறாங்க. எப்படின்னு பாருங்கள், எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி ஆஃப் தி கிறிஸ்டல் கேன் பி மெயின்டைன்டு பை த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆனயானிக் வேக்கன்சி ஈக்குவல் டு த எக்ஸஸ் ஆஃப் மெட்டல் அயான்ஸ் ஆர் presence of extra cation and electron present in the interstitial position. ஒன்றும் கிடையாது, மெட்டல்ஸ் இழக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் அந்த ஆனையானோட வேக்கன்சி பிளேஸில் போய் அந்த எலக்ட்ரான் ஃபில் பண்ணி சார்ஜை எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டியாக ஸ்டாய்சியோமெட்ரியாக மாற்றுறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா. எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு கிறிஸ்டல் எடுத்துக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்களேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்கிறாங்கனாக்கா, சோடியம் குளோரைடு கிறிஸ்டல்ஸ் மேலே ஹீட்டட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் sodium vapor Na+ ions are formed and the deposit on the surface of the crystal. என்ன சொல்கிறாங்கனாக்கா, சோடியம் குளோரைடு கிறிஸ்டல்ஸ் மேலே சோடியம் வேப்பரை பாஸ் பண்ணுறாங்க. சோடியம் வேப்பர் எப்படி ஃபார்ம் பண்ணோம்னாக்க, அது ஒரு ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடந்து சோடியம் சோடியம் ப்ளஸ்ஸாக கேட்டயான்ஸாக ஃபார்ம் பண்ணி அந்த கிறிஸ்டலுடைய சர்ஃபேஸில் போய் டெபாசிட் ஆகும்னு சொல்கிறாங்க. அந்த ரியாக்ஷன் போட்டுக்க பாருங்கள், சோடியம் Na+ மாறுது, எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணுது, சரிங்களா. இந்த லாஸ் ஆன எலக்ட்ரான்ஸ் எங்கே போய் ஃபில் ஆகுதுன்னு பாருங்கள். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், அந்த கிறிஸ்டல்ஸில் உள்ள அந்த குளோரின் இருக்குது பார்த்தீங்களா, குளோரின் ஆனயான்ஸு குளோரைடு அயான்ஸ் டிஃப்யூஸ் ஃப்ரம் சர்ஃபேஸ் ஆஃப் தி கிறிஸ்டல் லாட்டிஸ். அந்த கிறிஸ்டல் லாட்டிஸ்லேருந்து குளோரின் அயான்ஸ் டிஃப்யூஸ் ஆகி வெளியே வருது. லாட்டிஸ் பாயிண்ட் டு கம்பைன்ட் வித் Na+ அயான்ஸ். அப்போ இந்த Na+, அதாவது சர்ஃபேஸில் டெபாசிட் Na+ அயான்ஸ் கூட அந்த கிறிஸ்டல்ஸுக்கு உள்ள ஆனயான்ஸ் சொல்லக்கூடிய குளோரைடு அயான்ஸு உள்ளேருந்து வெளியே அந்த சோடியம் கூட சேர்ந்து Na+ம் Cl- சேர்ந்து NaCl ஃபார்ம் பண்ணுது, சரிங்களா. NaCl ஃபார்ம் பண்ணுது. அடுத்து பாருங்கள், அந்த குளோரின் வெளியே வந்த பிளேஸை எது மூலம் ஃபில் பண்ணுறான்னு பாருங்களேன். ஏன்னா நமக்கு சார்ஜ் எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டியாக இருக்கணும். அது பாருங்கள், இந்த எலக்ட்ரான் லாஸ்ட் பை சோடியம் வேப்பர் லாஸ் பண்ண எலக்ட்ரான் டிஃப்யூஸ் இன்டு த கிறிஸ்டல் லாட்டிஸ் இன் குளோரின் வேக்கன்சி பிளேஸ். சொல்கிறான் பாருங்களேன், இந்த சோடியம் வேப்பர் லாஸ் பண்ண எலக்ட்ரான்ஸ் அந்த கிறிஸ்டல் லாட்டிஸ்க்குள்ளே டிஃப்யூஸ் ஆகி உள்ளே போய் ஆல்ரெடி நம்ம குளோரின் வெளியே வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பிளேஸ் நமக்கு காலியாக இருக்கும்ல. சொல்லப்போனால் குளோரினும் மைனஸ் சார்ஜ் தான், அந்த எலக்ட்ரானும் மைனஸ் சார்ஜ் தான். அதனால் சார்ஜை நியூட்ரலிட்டி பண்ணுறதுக்காக அந்த குளோரினோட பிளேஸில் போயிட்டு ஃபில் ஆகி சார்ஜை நியூட்ரல் பண்ணுது. அடுத்து பாருங்கள், an anionic vacancy are occupied by unfilled electron are called F centerன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாங்கனாக்க, அந்த குளோரின் வெளியே வந்த பிளேஸில் போயிட்டு அந்த சோடியம் லாஸ் பண்ண எலக்ட்ரான்ஸ் போயிட்டு ஃபில் ஆகி அந்த இடத்த கம்ப்ளீட்டாக அடைக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, அன்ஃபேர்டு எலக்ட்ரான் ஆக்குபைட் பை த அன்ஃபேர்டு எலக்ட்ரான் ஆர் கால்டு எஃப் சென்டர் சொல்லுவாங்க. அந்த எலக்ட்ரான் ஃபில் பண்ண பிளேஸுக்கு பேர் எஃப் சென்டர்னு சொல்கிறாங்க. அப்படியே பாருங்கள், டயக்ராம் பாருங்கள், எஃப் சென்டர்னு சொல்கிறாங்க பாருங்களேன். இந்த இடத்துல உள்ள குளோரின் சர்ஃபேஸில் போய் டெபாசிட் பண்ண சோடியம் கூட சேர்ந்து NaCl ஃபார்ம் பண்ணிருச்சு. சோடியம் குளோரைடாக ஃபார்ம் பண்ணோன்னா இந்த இடம் வேக்கன்சியாக இருக்கும் பார்த்தீங்களா. இதில் என்ன பண்ணுறாங்கனாக்க, அந்த சோடியம் வேப்பர் லாஸ் பண்ண அந்த எலக்ட்ரான்ஸை இங்கே போயிட்டு ஃபில் ஆகிடுது. இது ஒரு இண்டஸ்ட்ரியல் பொசிஷன் மாதிரி ஃபில் ஆகுது. இந்த இடத்துக்கு பேர் எஃப் சென்டர்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அடுத்து பாருங்கள், அப்படியே பாருங்கள், தி ஃபார்முலா ஆஃப் NaCl which contain excess of Na+ ions can be written as the Na
1 + XClன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கனாக்கா குளோரினோட சோடியத்தை கம்பேர் பண்ணும்போது ஒரு 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 மெட்டல்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்ல வர்றாங்க. இதான் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெட்டல் எக்ஸசிவ்னாக்கா Na 1 + X குளோரின் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த டயக்ராம் பாருங்களேன், அப்படியே நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த டயக்ராமு Na + Cl - Na + Cl - அப்படின்னா ஒரு 4 × 4 16 ஆட்டம்ஸ் போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா NaCl கிறிஸ்டல்ஸ் தான் இருக்குது. என்ன சொல்கிறாங்கனாக்கா இந்த இடத்துல உள்ள அந்த சோடியம் வேப்பரை பாஸ் பண்ணும்போது அந்த சோடியம் சர்ஃபேஸில் டெபாசிட் ஆயிருது. இந்த குளோரின் இதோட சேர்ந்து டெபாசிட் ஆயிருது. அப்போ NaCl ஃபார்ம் பண்ணுது. அப்போ இந்த இடத்த டேலி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு இண்டஸ்ட்ரியல் பொசிஷனில் வந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் அதாவது சோடியத்தில் ரிலீஸ் பண்ண எலக்ட்ரான் வந்து இந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருது. அதை எப்சென்டர் இண்டஸ்ட்ரியல் பொசிஷன் சொல்கிறது. சரிங்களா? இது வந்து ஒரு மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். இதை அப்படியே கவுண்ட் பண்ணி பாருங்கள். எத்தனை சோடியம் பாருங்களேன். இதில் சோடியம் பார்த்தீங்கன்னா 9 ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போ 9 ப்ளஸ் சார்ஜ் இருக்குது. அதே போல் குளோரின் பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. 8 மைனஸ் சார்ஜ் இருக்குது. எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. 1 மைனஸ் சார்ஜ் இருக்குது. மொத்தம் கூட்டி சார்ஜை பாருங்கள். 0வாக இருக்குங்களா? இது சார்ஜ் ஸ்டாய்சியோமெட்ரி நியூட்ரலிட்டி ஆயிடுச்சா? சரிங்களா? ஆனால் சார்ஜ் நியூட்ரலாக இருக்குது. ஆனால் மெட்டலோட எண்ணிக்கையை பாருங்கள். மெட்டல் பார்த்தீங்கன்னா Na+9 இருக்குது. நான் மெட்டல் குளோரின் பார்த்தீங்கன்னா 8 தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல மெட்டல் கூட இருக்குங்களா? இதுக்கு பேர் தான் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்னு சொல்கிறது. சரிங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான் பாருங்கள். நம்ம கீழே ஜிங்க் ஆக்சைடு, அதாவது ஜிங்க் ஆக்சைடுனா Z(O) சொல்கிறது. இதில் பாருங்கள் ஜிங்க் 2+ ஆக்சிஜன் 2- சேர்ந்து வரிசையாக இருக்குது. இதில் என்ன பண்ணுறாங்கனாக்கா ரூம் டெம்பரேச்சரில் வந்து ஜிங்க் ஆக்சைடு வந்து கலர்லெஸ்ஸாக இருக்குமா. பிகேம் டு ஹீட் பண்ணும்போது எல்லோ கலராக ஃபார்ம் பண்ணுமா. அதில் போட்டுக்காம பாருங்கள். ஜிங்க் ஆக்சைடு எப்படி ஃபார்ம் பண்ணுதா? ஜிங்க் 2+ ஆகும், அரை O2 ஆகும், ½ ஆக்சிஜன் ஆகும், ப்ளஸ் 2 எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணுது. இதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா ஜிங்க் 2+ அயான்ஸ் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் சைஸில் இருக்க பாருங்களேன். ஜிங்க் 2+ அயன் வந்து அதாவது ஆக்சிஜனை லாஸ் பண்ண ஜிங்க் அயான்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் பொசிஷனில் இருக்குது. அதே போல் அதில் அந்த சார்ஜை நியூட்ரல் பண்ணுறதுக்காக ரிலீஸ் பண்ண ஆக்சிஜன் வெளியே போயிடுச்சுங்களா? அந்த ஆக்சிஜன் போன உடனேயே நமக்கு சார்ஜ் 2 குறையுமா? அந்த இடத்துல 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் பொசிஷனில் ஃபில் ஆகுது. எது? ஜிங்க் அயான்ஸ் வந்து லாஸ் பண்ண 2 எலக்ட்ரான்ஸ், இந்த 2 எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே ஃபில் ஆயிடுது பாருங்களேன். இது ஒரு இண்டஸ்ட்ரியல் பொசிஷனில் இருக்குது. இதில் பாருங்கள் ஜிங்க் 2+ அயான்ஸ் பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. இது 2 சார்ஜ் இருக்கனால 9 × 2 = 18+ போட்டிருக்கேன். அது மாதிரி ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. 8 × 2 சார்ஜ் 16 போட்டிருக்கேன். எலக்ட்ரான் வந்து 2 இருக்குது. 2 × 1 சார்ஜ் = 2. மொத்த சார்ஜை பாருங்கள் 0 ஆயிடுச்சு. அப்போ ஸ்டாய்சியோமெட்ரி வந்து நமக்கு 0வாக இருக்குது. சார்ஜ் பொறுத்தளவில் நமக்கு நியூட்ரல் ஆயிடுச்சு. ஆனால் மெட்டல்ஸை கவுண்ட் பண்ணி பாருங்கள். 9 ஜிங்க் 2+ அயான்ஸும் நான் மெட்டல் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 8 தான் இருக்குது. அப்போ இது ஒரு மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தம்பி இதை கவனிங்க, நல்லா பாருங்கள். இதில் திரும்ப வீடியோவை பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தாக்க எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான வீடியோஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. கண்டிப்பாக நான் அப்லோடு பண்ணுறேன். ஓகே தேங்க்யூப்பா.